திராவிட புதல்வா வா தலைவா ஜகயுகம் ஆளவா நிறைவாவா முதல்வா திராவிட புதல்வா அச்சம் இல்லை குந்தன் ஆற்றல் விடையதும் உச்சம் இல்லை வன்மம் இல்லை குந்தன் நெஞ்சில் கரையில்லை ரத்தம் ஒன்றே நமது திராவிட இனமது மொத்தம் ஒன்றே சூதை வென்றே வா ஐவிரல் காட்டி நின்றே தளபதி எங்கள் தளபதி தமிழ் தாய் நாட்டின் வெகுமதி தளபதி தர்ம தளபதி தீர தீர தியாக அதிபதி தளபதி அங்க தளபதி யூக யூக தேக புஜபதி தளபதி சிங்க தளபதி தர்ம பராக்கிரம திருநிதி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில இது பணங்காட்டு நெறி, எந்த சலசலப்புக்கு நாம் அஞ்சிட மாட்டோம் என்பது எல்லோருக்கும் தெரியும். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை மனமாற வரவேற்கின்றேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சாதாரண சாமானிய மக்களுக்கான அதிகாரத்தை கொண்டு சென்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதே பாதையில் தமிழ்நாட்டை வளர்ச்சியின் பாதைக்கு அழைத்து சென்றார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. பேரறிஞர் அண்ணா சொன்னார், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று. ஆனால் பேரறிஞர் அண்ணா, அதை தொடர்ந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர், இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய திராவிட வழி ஆட்சியின் பலனாக வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்பதை இனி நாம் மாற்றி சொல்ல வேண்டும். தெற்கினால்தான் வடக்கு வாழ்கிறது என்ற ஒரு நிலை இன்று உருவாகி இருக்கின்றது என்றால் அது திராவிட அரசியலினுடைய நீட்சிதான் என்பதை நிச்சயமாக சொல்ல முடியும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான உறவு மிகவும் தொன்மையானது. பேரறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அதிகமான கூட்டங்கள் பேசியது முஸ்லிம்களினுடைய மேடையிலே தான். அதனால தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் எப்படி என்றால் சூரியனும் சந்திரனும் மாறி மாறி வருவது போல சூரியனும் பிறையும் மாறி மாறி ஒன்றாக பயணிக்கின்றது என்று சொன்னார்கள். அதே பயணம் இன்று